ஏடா பப்பு தானேங்களா எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ட்ரீம் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி ஓகேடா, நம்ம இப்போ எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பார்ட்டில் பாய்ஸ் வெளியே போகிறது ஹயாங் லைன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஓகே வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ பசங்க 2 வீக்ஸில் கன்சர்ட்னால பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் எல்லா ஊரை சுற்றி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ கொரியாலாம் நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் நைட் ஆகுது. டேய் பார்த்து போயிடுவீங்களடா யாங், அதெல்லாம் நாங்கள் பார்த்து போயிடுவோம். டேய் யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்கடா, அப்படி மாட்டின மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கோங்க என்ன. டேய் ஏதாச்சும் ஒன்றுனா கால் பண்ணுங்கடா. யாங் 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 இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதான் 2 நாள் நாங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தோம்ல. அப்போ ஆரம் முறைக்கிறாரு. டேங் அப்படியே கம்மன் ஆகிட்டு, இல்லை ஹேங் அது நாங்கள் சேஃபாக போயிடுவோன்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. அப்பா நீ இப்படி முறைகிறாரு. டே நில்லுங்கடா ஒரு நிமிஷம். ஸோ இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜின் ஒரு 3 கேரி பேக்கோட அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி வராரு. என்ன ஹேங் என்ன இதை பிடிங்கடா. என்ன ஹேங் இது பா ஸ்மெல்லு மணங்குது. டேய் பேன் கேக் பண்ணியிருக்கேன்டா, 3 பேருக்கு கொடுங்க. என்ன யாங் என்ன யாங் பார்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே சிஸ்டர் இவ்வளோ பண்ணுறீங்க. டே ரொம்ப நடிக்காதீங்கடா, பத்திரமா போய் கொடுங்க. என்ன சீக்கிரமாக போங்கடா, சூடு ஆடுறதுக்குள்ளேயும் போய் கொடுங்க போங்க. யாங் பா வேற லெவல் யாங் நீங்கள். டே மூடிட்டு போங்கடா, சும்மா வசனம் பேசிகிட்டு இருப்பானுங்க. பத்திரமா போய் கொடுத்துருங்க. என்ன டே டயாங்கா போகிற வழியில நீயே தின்னன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யாங் என்ன யாங் சும்மா எல்லாருமே என்ன மட்டமாக நினைக்கிறீங்க? அட போங்க யாங் வானா ஒன்றும். டே சும்மா சொன்னேன்டா போங்கடா. வர எல்லாருமே என்ன கலாகிறீங்க, இருக்கட்டும். அம்மா டே என்னடா பண்ணுற? எல்லாம் யாங்க அது பழக தோசத்தில். டே குரங்கு பயலே, அதான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுலடா, மீன் கேட் ஓப்பன் பண்ணி தானே விட்டுருக்கோம், இதுக்குடா குரங்கு மாதிரி அதில் ஏறிட்டு இருக்கு. இல்லை யாங்க அது. டே நீ கூட வாடா, ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டே ஜிமினா உன்னை என்னடா சுற்றி எல்லாருமே என்னதான் கலாகிறாங்க. இங்கே பாரு ஒருத்தன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான் கையவே பார்த்துட்டு. ஏ ஜெகே என்ன மச்சான் என்னடா என்னாச்சு? என்ன ஆச்சா? சரியா போச்சுடா. டேய் இல்லடா அவளை பார்க்க போகணும்ல. டேய் சீக்கிரம் போங்கடா, டைம் ஆயிடுச்சு. ஓ துரைக்கு இப்போதான் ஞாபகம் வருது. சரிடா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. இப்போ 3 பேரும் சீட்டோட நடுவில் நிற்கிறாங்க. டேய் ஜிம்னா இத்தனை நாள் இந்த சீட்டில் தான் சுற்றிட்டு இருந்தியா? டேய் நீ தானடா அவன் நைட்டு பேய் மாதிரி குட்டியெல்லாம் போட்டு சுற்றுறது? மச்சான் அது ஆல்ரெடி பார்த்துட்டியாடா? பார்த்துட்டியாவா? டேய் பைத்தியக்காரா, உன்னை பார்த்து எத்தனை தடவை பேய்னு பயந்துருக்கேன் தெரியுமா? ஓ அப்போ அந்த 2 பைத்தியக்கார கூப்பிட்டீங்க நீங்கள் தானா? என்னடா சொல்கிற? ஆமாம் நான் வரும்போதெல்லாம் 2 பேர் வாக்கிங் போவானுங்க, நீங்கள் தானா? நான் கூட எந்த பரதேசி நாயோ குடிச்சிட்டு நைட்டு போகுதுன்னு நினச்சேன். அந்த பாவி துரோகி பின்னாடியே வந்துருங்க. உங்களை யாரா என்ன விட்டு முன்னாடி போக சொன்னா? சொல்றா டேய் உங்கள் கூட மார்க்கெட்டிங் பண்ணதெல்லாம் போதும், அழகி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமினு டயாங்கும் மூஞ்ச பார்த்துட்டு, டே என்னடா நம்ம தம்பி நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்கான், விடக்கூடாது என் சண்டைக்கோழி, நான் போயிட்டு வரேன்டா பை பாய், என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பா. டேய் ஓடிட்டான். அப்போ என் ஏஞ்சல் மட்டும் நான் வெயிட் பண்ண மாட்டாளா? நானும் போகிறேன்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் தான் சிரிச்சுட்டே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அப்படியே பார்க்குறாரு தூரத்தில். ஸோ மினி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. என்னவா முன்னாடியே வந்துட்டா போலியே. ஐயோ ஜிமினா இதாண்டா லேட்டு. அம்மா யாரு கூட பேசிகிட்டு இருக்கா இவ? போய் பார்க்கலாம். என்னடா என்ன லுக்கு வர்ற? நேற்று எவ்வளோ சீக்கிரம் வந்த பாஞ்சிட்டு. நான் வருவேனா வர மாட்டேனா, இருப்பானா இருக்க மாட்டானா, எவ்வளோ டென்ஷன் இந்த பேபி மூஞ்சில். என்னை பார்த்ததும் மூஞ்சி அப்படியே சுருக்கிட்டு திரும்பிட்டு போனேன்ல, எனக்கு தெரியும் நீ ஃபீல் பண்ணேன்னு. ஆனால் அந்த மூஞ்சை என்கிட்ட காமிக்க மாட்டான். இன்னைக்கு நான் வந்து 1 hour ஆச்சு, இன்னும் காணும். வந்தால் எதுவும் பேசுறதில்ல, சும்மா என் கையை பிடிக்க வேண்டியது, என் கண்ணை பார்க்க வேண்டியது. அப்புறம் எதுக்கு கூப்பிடுறேன்? கேட்குறதெல்லாம் ஓவர் தான். பார்த்த 2 daysல இதெல்லாம் கேட்குறது ரொம்ப ஓவர் தான், எனக்கே தெரியும். இருந்தாலும் என் ட்ரீம்லலாம் வந்து எவ்வளோ பண்ணுவேன். ஏன் நேரில் அதெல்லாம் பண்ண மாட்டியா? நம்மளதான் திட்டுறாளா? ஐயோ க்யூட்டாக இருக்காளே சிமினா. ஐயோ இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலை, அவ்வளோதான். உன்னை என்னடா பார்க்குற? அப்படி கண்ணு 2 குத்தி
ஜிமினா என்னடி வரலன்னா கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பிக்கை அப்படியே மறைக்கிறா. ஃபோட்டோ பார்த்து தானே பேசிகிட்டு இருந்தேன். இல்லையே, வந்தால் கண்ணை மட்டும் தான் பார்க்குறேன், கையை மட்டும் தான் பிடிக்கிறேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்டி வேறு ஏதாவது பண்ணுமா? இல்லை இல்லை ஜிமினா, அது நான் சும்மா. என்ன சும்மா? வரலன்னா கண்ணை குத்திடுவியா? குத்துடி, குத்து. ஜிமினா நான் சும்மா விளையாட்டுக்கு. என்னடி விளையாட்டுக்கு? ஜிமினா இல்லை அது. அச்சோ பைத்தியக்காரி மாதிரி உடனே வச்சிருக்கேடி. வீட்டில் பேசுறதா நினச்சி இங்கேயும். ஐயோ என்ன நினச்சிருப்பாரு ஜிமினா. ஷோ என்னடி கீழவே பார்க்குற, என்னை பார்க்க மாட்டேங்கிற? இல்லை ஜிமினா சும்மா தான். அது நான் சும்மா. நீங்கள் இல்லை. சரிவா உட்காரலாம். நான் இல்லைண்ணா அப்படி தான் திட்டுவேன். என்ன அப்படி தானே? அச்சோ அப்படி இல்லை ஜிமினா. இல்லை அது என்னடி அப்படி திட்டுற? திட்டும் போது கூட நல்லா க்யூட்டா. ஜிமினா என்ன சீக்ஸு தானே பிடிச்சேன்? ஒன்றும் இல்லை ஜிமினா. பாருடா சிரிப்பை, என்னை பார்த்தோன்னே சிரிப்பு தான். அப்படி இல்லை. சரிடி, அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற போல? இல்லை கொஞ்ச நேரம். பார்த்தேன் நீ திட்டுறதுலே பார்த்தேன். ஜிமினா சும்மா சொன்னேன்டி. ஓய் என்ன ஜிமினா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு வந்தேன் பார்த்தியா, மறந்துட்டேன். என்ன ஜிமினா ஏன் கோவமாக பேசுகிறீங்க? இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க டயங்கையும் ஜங்குக்கையும் மீட் பண்ணது உனக்கு தெரியும்ல? அச்சிச்சு தெரிஞ்சிச்சு போலையே. சின்ன அது அப்படியே போட்டனா. ஜிமினா என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு தொக்க மாட்டிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஸோ மினி விழுந்து சிரிச்சு அச்சிச்சோ அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? 3 பேரும் கெஞ்சி ஒரு வழியா ஓகே வாங்கிட்டோம். ஜிமினா நான் ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த ஃபன்னெல்லாம் நடந்திருக்காதுல்ல, அதான். சிரிடி சிரி, நல்லா சிரிக்கிற. கொஞ்ச நேரத்தில் அவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோதான் உச்சாவே வந்துருச்சு. ஜிமினா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லை, எல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் தாண்டி. அப்படியா? ஐயோ சே, இதை மட்டும் நான் நேரில் பார்த்துருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன் என்னை கலாச்சிட்டே இருந்திருக்கணும், அதுக்கு தானே. அப்படி இல்லை ஜிமினா, பாரு எப்படி சிரிக்கிறான்னு. ஜிமினா அது சரி ஓகே, எதையும் டச் பண்ணல. இந்தா என்னது இது? பேன் கேக்கு. ஜிமினா என்ன நைட்டு பேன் கேக்கலாம்? ஏய் இது ஜின்னையா உங்களுக்காண்டி பார்த்து செஞ்சு கொடுத்து விட்டாரு. என்ன ஜின்? என்னடி என்னாச்சு? ஜின்னனாவா? நிஜமாவா? எனக்கா? ஜிமினா ஜின்னனாக்கா இல்லை, நான் சாப்பிட போறேனா? அவர் குக் பண்ணது என்னால் நம்பவே முடியல. அச்சோ ஜிமினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் ஓப்பன் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமினா செம்ம டேஸ்டாக இருக்குது போங்க. இது வரைக்கும் கொரியாவில் எத்தனையோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன் இந்த பேன் கேக்கு, ஆனால் ஜின்னன் நான் கையில் செம்மையாக இருக்குது. பொறுமையாக சாப்பிட்றீ. விடுங்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமினும் நல்லா பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும் போது அவளோட லிப்ஸில் அங்கங்கே அப்படியே ஒட்டுது அது. ஸோ ஜிமினுக்கா இங்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ நான் இப்படி சாப்பிட்றா சின்ன அந்த லிப்ஸு. ஐயோ பாதடா. என்ன ஜிமினா? இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடு. ஐயோ அழகா இருக்கானே. அது அப்படியே பண்ணணும் போல தான் இருக்குது. ஆனால் இப்போ ஓவர்டா டேய், ரொம்ப ஓவராக பண்ணுறேன். அது என்ன ஜிமினா உங்களுக்கு வேணுமா? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாதி அப்படியே பிக்கலான்னு போகிறான். அப்போ ஜிமின் அவள் கடிச்ச இடத்துல அப்படியே போய் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்றான். ஸோ மினியா ஷாக்காக ஜிமினை பார்க்குறான். அது நான் ஆல்ரெடி டேஸ்ட்டாக இருக்குடி, நீ சொன்ன மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஸோ மினியை பார்த்து ஒரு விங்க் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான், அவளுக்கா ஒரே ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைட் பார்க்கலாம். தயங்கா
ரொம்ப ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. ஆஹா, இதை மட்டும் சாப்பிட்டா பாயாடி மயங்கிடுவா. ஐயோ, நேற்று வேற சீக்கிரமா வரேன்னு சொன்னா. ஐயோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ. டயங்கா நடந்து வர ரொம்ப லேட் பண்ணிட்டியடா. பாயாடி பாவம், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஐயோ ஐயோ, வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. கரெக்டா அவரோட ஐஸை யாரோ வந்து க்ளோஸ் பண்றாங்க. யாரு யாரு? கண்ணாம்பூச்சி யாரே, கண்டுபிடி யாரே. ஏய் விடுடி, கண்டுபிடிச்சிட்டேன். சண்டைக்கோழி தானே? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வீ குட்டையா, வீ குட். இதுலலாம் நான் அடிச்சுக்கவே முடியாது. ஏய் கையட்ரி, பயமா இருக்கு, ஒரு இருட்டா இருக்கு. இப்போ இசையும் கையெடுத்துட்டு துரைக்கு வர இவ்வளோ நேரமா? ஏண்டா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிடி, நடந்து வர லேட் ஆயிடுச்சு தெரியுமா? சீக்கிரம் வந்துடுவேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டு? கேப்பேன் நல்லா கேப்பேன். என்னடா என்னாச்சு? என்ன ஆச்சா? டயமும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ இசையா விழுந்து சிரிக்கிறா. சிரிக்காதடி, டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்டி சொல்லலை? 2 பேரும் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, ஏன்டி சொல்லலை? இருடா, வயிறு வலிக்குது, இரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏதாச்சும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? அவ்வளோதான், ஆரம்பியா உட்கார வச்சு பாடம் நடத்தி தள்ளிட்டாரு. 3 பேரும் அழுதுட்டோம் தெரியுமா? ஐயோ, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பத்தியா? ஏன்டி அப்படி சொல்லுவா, நீ சொல்லுவ. 2 நாளா குதிக்கவே முடியாம செவர்லாம் ஏக்கடி குதிச்சோனாண்டி வந்தல, நீ சொல்லுவ. சுச்சோ, டயாங்கா கிரிகால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானே. விட்ரி. ஆமா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப தாண்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அச்சோ, சரி உட்காரு. டயமும் சிரிச்சுட்டே அப்படியே போய் உட்கார்றாரு இசை. இதை பார்த்துட்டு அச்சோ, என்ன அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். இத்தனை நாள் நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் டைம் வேற, ஆனா இந்த டைம் ரொம்ப வேற. ரொம்ப குழந்தையா இருக்கானே. ஆனா அழகா இருக்கு இதுவும். வாடி, அது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அப்படியே உட்காந்துக்கிறா. இந்தா, என்ன இது? திறந்து பாருடி. பேன் கேக்கா? என்ன நீ செஞ்சியா? என்ன எனக்கு வேண்டாப்பா. என்னடி, ஏன் என் சமையல்ல நீ சாப்பிட மாட்டியா? ஐயோ, நீங்க சமைச்சு கிளிக்கிற லட்சணம்லாம் எனக்கு தெரியுமே முன்னாடியே. கொழுப்புடி உனக்கு. நான் நல்லா தான் சமைப்பேன், இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் தெரியும்ல. இன்னும் கற்றுட்டு இருக்கேன் தெரியும்ல. எனக்கெல்லாம் வேணாப்பா. இது நான் சமைக்கலடி, ஜின்னா கொடுத்து விட்டாரு. ஜின்னாவா? நிஜமாவா? எனக்கா? ஏன்டி இப்படி ஷாக் ஆகுற? ஆமா, ஹேங் தான் கொடுத்து விட்டாரு. ஏன்? சோ, ஏன்னா வேற லெவலு, எனக்காக கொடுத்து விட்டுருக்காரா? ஐயோ, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? இசை, என்னடி அதிர்ஷ்டமா குத்துது? பைத்தியக்காரி, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லடா, அது குடுறா. ஐயோ, இந்த பேன் கேக்கு கோயில்ல கொடுக்குற பிரசாதம் மாதிரி அப்படியே பொறுமையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். டயாங்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னடி ஆச்சு? நல்லா தானே இருக்க? விடுடா, என் அண்ணன் கொடுத்தது, அதுவும் ஜின்னா. யாருக்கு கிடைக்க இந்த வாய்ப்பு? ஐயோ, அது என்ன ஐஸ்கிரீமா? ஆல்ரெடி அது காஞ்சி போற மாதிரி இருக்குடி, சீக்கிரம் சாப்பிடு. சும்மா இருடா, இவன் ஒருத்தவன் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ டயாங்கா அப்படியே இசையோட லிப்ஸை குறுன்னு பாக்குறாரு. என்னதான் வாயடிச்சாலும் அழகாதான் இருக்கா. ஐயோ, இவ வேற சப்பி சாப்பிட்றா, எனக்கு வேற ஒரு மாதிரி ஆகுது. டயாங்கா பார்க்காதடா, ரொம்ப நல்ல பையன், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா எப்படி சாப்பிட்றாளே, நல்லா சாப்பிட்றா. என்ன குறுன்னு பாக்குறான். என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன், உனக்கு வேணும்னா இன்னொன்னு போட்டு கொண்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? இப்படி பாக்குற நான் திங்கிறத? இப்ப எனக்கு தான் வயிறு வலிக்கும். வயிறு வலிக்குமா? உனக்கு வேண்டி கொண்டுட்டு வந்ததுக்கு குட்ரி, எனக்கு பாதி. நான் தரமாட்டேன், இது அண்ணா எனக்காக பண்ணுது. குட்ரி, விட்டுட்டா. குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இசை சாப்பிட்ட பக்கத்துல நல்லா பிச்சு அப்படியே வேகமா சாப்பிடுறாரு. இசைக்கா லூசு என்கிட்ட புடிங்கிக்கிற, உனக்கு வேணா கொண்டு வந்திருக்கலாம்ல, இங்க பாரு. அதுவும் நான் சாப்பிட்டதுல இருந்து பிச்சு தின்றான் பாரு, குரங்கு. என்னாடி
டேஸ்ட்டாக இருக்குது. சரி கேட்டிருந்தா நானாச்சும் தந்துருப்பேனே, ஏன்டா பிடுங்கின? ஆ நீ கொடுக்க மாட்டேன்னு மீம்பு பண்ண, அதான் பிடுங்கினேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி. ஓ லிப்ஸு பட்டதும் அப்படியே என்ன ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. இசையும் முறைச்சிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ டயங்க ஒரு கண்ணில் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் சைடு பார்த்தா, வழக்கம் போல ஜங்குக் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. பார்த்தா யானையுமே காணும். அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன எப்பயும் இங்கே தான் நிற்பான் பூனைக்குட்டி மாதிரி, என்ன காணும்? ஒருவேளை நீங்கள் வரலையோ? வாய்ப்பே இல்லையே. கிளம்பும் போது மெசேஜ் போட்டேனே நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி, பார்த்துருக்கா. ஷோ என்னவா இருக்கும்? ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா? இல்லை அதான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் காணும். எப்பயும் வருவாளே. ஐயோ ஜெகே மண்டை காயுதுடா. டேய் ஃபோன் பண்ணலாமா? வானா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை தூங்கியிருப்பாளோ? மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கும் புலம்பிட்டே போய் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே தான் போய் உட்காடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ட்ரீட் லைட் வேற எரியலை. ஸோ விட்டு எரியுது. நீன்னு பார்த்து இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வேற விட்டு எரியுது. கட்டுப்பு மயிராகுதே. இவன் வேற ஏன் வரலன்னு தெரில. ஒன்றும் புரியலடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவரோட ஷோல்டரில் ஏதோ வெயிட்டாக விழுகிற மாதிரி இருக்கு. ஸோ ஜேகே டக்குன்னு பயந்துட்டு என்ன அப்போ ஜேகே பொறுமையாக பார்க்குறாரு. பார்த்தா ஸ்ரீதான் அந்த செவத்திலே சாஞ்சி கொஞ்ச நேரத்தில் தூங்கியிருப்பா போல. அப்படியே இப்போ ஜங்குக் மேலே விழுந்துடுறா. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு முழிச்சு அவளையே. அவளா தூக்கத்துல நல்லா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக் அப்படியே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றாரு. என்னவா? ஐயோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பா போலியே. பண்ணி தூங்கிட்டாளா இங்கேயே? நான் கூட வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் நான் பார்த்தேன். வராமலாம் இருக்க மாட்டாளே. ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன்டி உன் ஃபேஸை. ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ இந்த கையை பாரு அப்படின்னு சொல்லி கையை பார்க்குறான். ஸோ அவள் கையும் ஜங்கு கையும் நல்லா டைட்டாக கோர்த்து இருக்கு. ஐயோ மிதகுறேன். ஐயோ அழகா இருக்காளே. எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு நடு ரோட்டில் உட்காந்து. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. என்ன சொல்கிறது? இவளெல்லாம் வச்சுட்டு எப்படா சமாளிக்க போகிற? எப்படி தூங்கி வழிகிறாளே. எழுப்ப வேற மனசு வர மாட்டேங்குது. ஐயோ அழகா இருக்காளே. டச் பண்ணி பார்க்கலாமா? தூங்கி தானே இருக்கா, தெரியாதுடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஹேண்ட் எடுத்து அப்படியே அவள் சீக்ஸில் நல்லா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நல்லா புசுன்னு தான் வச்சிருக்கா. ஏன்டி இப்படி நினைக்கிறா? ஏதோ தேவையில்லாமலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் திங்க் பண்ணாதடி. இந்த குட்டி மூளைக்குள்ளே என்னென்னமோ யோசிக்கிறா. ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீ பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜங்குக்கோட ஐஸ் தான் ரொம்ப கிட்ட இருக்கு. ஏய் என்னாச்சு? இல்லை பயந்துட்டேன். ஆச்சு கை சாரி. ஏய் என்ன அதுக்குள்ளே எடுத்துட்ட கையா பிடிச்சிக்கோ. இல்லை சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்படி தூங்கிட்டேன் போல, எனக்கு தெரியல. அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா. நானும் கோலம் போட்டு எழுப்பிட்டேனோ. சரி கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் சாஞ்சிட்டு இருந்திருப்பா. போச்சா அவ்வளோதான், எல்லாம் போச்சு. இனி இவளை பக்கத்தில் கூட நிற்க மாட்டாளே. இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல. நான் வந்து பார்த்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அச்சோ சாரி தெரியாமல் நான் உங்கள் மேலே விழுந்துட்டேன் போல, எனக்கு தெரியல. ரொம்ப தூக்கம் வந்துடுச்சா, அதான் தூங்கிட்டேன். ஏய் பரவாயில்ல உட்காரு. ஏய் என்ன உனக்கு என்ன சொல்ல? உன்னை நடு ரோட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க. அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினா தூக்கமாக வந்துருச்சு, அதான் அப்படியே தூங்கிட்டேன். எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா நீங்கள் வந்து? இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். முடியலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக முடியலாம் அப்படியே ஒதுக்கி விடுறாரு. ஸ்ரீ அப்படியே முழிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். இல்லடி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். பார்க்கறது இப்போ பண்ணுறாடா ஜெயி. என்ன பண்ணுறது, திட்ட கூட முடியலை. என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த போல? அப்படி இல்லை, அது
கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணேன். வந்து அப்படியே தூங்கிட்டேன் போல. ஓ சரி, உன் ஃப்ரெண்ட்ஸு சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டாங்களா உன்ன? அவங்க விட்டுட்டாங்க. ஆ என்ன கேட்டீங்க? என்ன தெரியாத மாதிரி கேட்குற? எல்லாம் எனக்கும் தெரியும். ஆ, என்ன தெரியும்? அப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்கிறான், நேற்று நடந்த எல்லாத்தையும். ஸ்ரீகா, அச்சிச்சோ மாட்டிக்கிட்டீங்களா அப்போ? அது நான் ஏண்டி நேற்று சொல்லியிருக்கலாம்ல, வீமுங்கனே தானே மறைச்ச, இவன் நல்லா திட்டு வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை அச்சிச்சோ, நான் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று சொல்லலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே அந்த நாய் வந்துருச்சு, வேற எதுவும் இல்லை. அது நான் அடுத்து மறந்துட்டேன் வேற. சரி சரி ஓகே, மாமலாம் சும்மா தாண்டி சொன்னேன், உன் கூட ஃபன் கூட பண்ணக்கூடாதா என்ன? சரி இந்தா. என்னது இது? பிரிச்சு பாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிரிக்கிறா. உள்ள பார்த்தா பேன் கேக். என்ன பேன் கேக்கெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல, எனக்கு இவ்வளோ கரெக்டாலாம் வராது. ஜின்னா யாங் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்காண்டி. என்ன? ஜின்னவா? ஆமாம், ஏன் என்னாச்சு? உண்மையாக ஜின்னா தான் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்களா? என்னாச்சு? கண்ணெலாம் எதுக்கு இப்போ விரியுது? என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன ரியாக்ஷன் இது? ஜங்குக்கா உண்மையில ஜின்னா தான் சமைச்சு கொடுத்தாங்களா எனக்கு? ஐயோ, என்ன அழுகுறா? எதுக்குடி இப்போ அழுகுற? சாப்பாடு தானே கொடுத்தாரு. இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை தெரியுமா, ஜின்னா சமையல் சாப்பிடணும்னு. நான் சாப்பிட்டதே கிடையாது. குக்கிங் ஷோலலாம் பார்த்தேன், அவர் சூப்பராக சமைப்பார். அவர் எனக்காண்டி கொடுத்தாரா? ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒன்று மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, ஒன்று எனக்கே பார்த்தாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே, நான் ஷேர் கொடுக்குறேன், சாப்பிட்லாம். அப்போ ஜேகேக்கா சிரிப்பாக வருது, இன்னும் திருந்த மாட்டாடா, அந்த மாதிரி தான். ஓ என்ன சொல்ல? எனக்கு வேணாண்டி, நீ ஏன் சாப்பிடு. அப்புறம் பங்கு கேட்கக்கூடாது. நான் ஏண்டி பங்கெல்லாம் கேட்க போகிறேன், சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பொறுமையாக ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றா. அப்பப்பா அழுகுறா ஜேகேக்கா. சரி விடுடா, அந்த மாதிரி தான் இருக்கு, அழாமல் சாப்பிட்றி. இல்லை ரொம்ப டேஸ்டாக இருக்கு, அதுக்கு தான். அதுக்கு ஒரு அழுகையா? முள்ளடா ஜேகே. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அச்சோ, என் அண்ணா எனக்காக எவ்வளோ அழகாக சமைச்சு கொடுத்துருக்காரு, செம்மையாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஐயோ ஐயோ, எவ்வளோ அழகாக சாப்பிட்றா, க்யூட்டா. அந்த லிப்ஸை பாரு. ஐயோ ஜேகே, கடைசி வரைக்கும் இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதாண்டா. ஐயோ அழகாக சாப்பிட்றாளே. அது என்ன பண்ணுறீங்க? அது நான் சாப்பிட்டுட்டு இருந்தது. பரவாயில்லடி, சாப்பிடணும் போல இருக்கு, அதான் சாப்பிட்டேன் ஒரு வாய். இல்லை அது சாப்பிடு, என்ன பார்க்குற? இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு. சாப்பிட மாட்டியா? இல்லை சாப்பிட்றேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜெமினா, முன்னாடி என்ன என்னவே பார்த்துட்ருக்கீங்க, வேணுமா? நீ சாப்பிடு. அப்புறம் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? இல்லடி, சாப்பிடும் போது அழகாக இருக்கு, அதான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபேன் மீட்டில் எத்தனை பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. இது வேற இது வேறடி, ரெண்டையும் கம்பேர் பண்ணதுன்னா இது ஃபேன்ஸ் கிட்ட சும்மா நார்மலாக பேசுறது, இது ஒன்றா? நானும் ஆர்மி தானே. சரி விடு, நீ சாப்பிட்டு இப்போ எதுக்கு கிளற? என்ன என்னை வச்சு கலாய்கிறியா? ஜிமினா, நான் எதுக்கு உன்னை கலாய்க்க போகிறேன்? அதான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்னம்மா கிழிக்கிற? ஏண்டி? அப்படி இல்லை, அது சாரி. என்ன சாரி? இப்போ நான் இல்லாதப்ப இப்படி தான் திட்டுவா போல, எத்தனை டைம் திட்டிருப்பேன். ஏண்டி? இப்போயே இல்லை, ஆனால் எப்பயாச்சுன்னா எப்பயாச்சும் எனக்கு ஜெலஸ் ஆகும்போது திட்டுவேன். என்ன ஜெலஸ்ல ஆகுமா உனக்கு? பின்ன ஆகாதா? நீ சும்மா சும்மா ஃபேன்ஸ் கையை பிடிச்சி பேசுவ, அப்பா ஆகும். அப்புறம் இப்படி இப்படின்னு சட்டையெல்லாம் திறந்து போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவேன், அப்பா ஆகும். அப்பெல்லாம் திட்டுவேன். ஏன்டி அவ்வளோ கோவமா என்ன உனக்கு? உன் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அப்படியா? ஏன்?
அது ஏன்லாம் எனக்கு தெரில. ஆனால் கோவம் வரும், அவ்வளோதான். ம். சரி, என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஆ இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமினா. அதை தவிர வேறு எதுவும் என்கிட்ட கேட்காத. ம். ஏன்னா ரீசன் வச்சு தான் பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லையா ஜிமினா? ம். கரெக்டுதான். எனக்கும் அப்படி தானே. ரீசனே இல்லாமல் ஒன்று பிடிச்சிச்சு. அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு தெரியுமா? நிஜமாவா? ஆம். எனக்கு தெரியல ஜிமினா. உன்கிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே. நீ அழகாக இருக்கிறதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட மோட்டிவேஷன், உன்னோட சக்ஸஸ், உன்னோட ட்ரீம், உன்னோட கைண்ட். இதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் தெரியுமா? நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் நானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னை பார்க்குற அந்த ஒரு செகண்ட் போதும், அதெல்லாம் அப்படியே எனக்கு தூஸ் மாதிரி ஆயிடும். உனக்கு ஒன்று தெரியுமா? என் லைஃப்பில் நான் எதுக்குமே அழுக மாட்டேன். எதுக்குமே. யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, ஒரு துளி கண்ணீர் கூட என்கிட்ட இருந்து வராது. இல்லைவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்காண்டி. அதை தாண்டி மித்தபடி இந்த சில்லி ரீசன்க்கெலாம் உட்காந்து அழுவாங்களே, அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நிற்பேன். ஆனால் உன்னோட விஷயத்தில் நான் டெய்லி அழுகுவேன் தெரியுமா? நீ சொல்கிறல்ல ரீசனே இல்லாமல் என்னை பிடிச்சிச்சின்னு சொல்லி, அது தவிர என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமினா. அதுக்கு காரணமே உன்னோட ட்ரீம் மட்டும்தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஒவ்வொரு நைட் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் டெய்லி யோசிப்பேன். அதுக்கு முன்னாடி கடவுள் எனக்கு நல்லா தான் வச்சுருக்காரு. யோசிக்கும் போது ரொம்ப அழுகையாக வரும். எத்தனை டைம் பாதி சாப்பாடு, பாதி தூக்கம். டெய்லி நைட் நீ தூங்கும் போது உனக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்ல, எதுக்கு ஜிமினா தூங்குற, ஓடு, இன்னும் ஓடிட்டே இரு, இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்போ தான் முன்னுக்கு வர முடியும், நம்ம ட்ரீமை சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லி மண்டையில் ஓடிட்டே இருக்கும்ல. அப்போல்லாம் உனக்கு தூக்கமோ இல்லை உன் சாப்பாடோ உன் கண்ணுக்கு தெரியாது. உன்னோட ட்ரீம் மட்டும்தானே தெரியும். அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. எத்தனை நாள் உடம்பு வலி, அதை தாண்டி மற்றவங்க கொடுக்குற மனசு வலி, அப்புறம் உன்னோட குரூப்பு, அவங்கள பற்றி நிறைய திங்க் பண்ணுவேன்ல. அடுத்து நமக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்காதா? அப்படியும் கிடைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே உனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்ல. கொஞ்சம் கூட உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரெஸ்டே இருந்திருக்காதுல்ல. ஜிமினுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான். அவருக்கு அப்படியே அந்த பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல். மினி இதெல்லாம் டியரி ஐஸோட தான் சொல்லியிருப்பா. ஸோ அவ்வளோதான், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே மினியோட சீக்ஸை பிடிச்சி கிட்ட வராரு கிஸ் பண்ணலான்னு சொல்லி, ஜிமினா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக தள்ளி விட்டுடுறா. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு? இல்லை ஐம் சாரி. இல்லை ஜிமினா, இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு? மினி அழுகுறியா? என்ன ஜிமினா? ஒன்றும் இல்லை. என்ன நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன? எனக்கு தெரிலடி, நீ பேசிட்டே இருந்தியா ஒரு மாதிரி ஆச்சு, அதான். இல்லை ஜிமினா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான். இல்லை இது தப்பு ஜிமினா. எது தப்பு? எதை பற்றி பேசுகிற? அது இனி நம்ம பார்க்க வேணான்னு நினைக்கிறேன். என்னடி நான் விளாட்றியா? அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறியா? சத்தியமாக சொல்கிறேன்டி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் தெரில. ஆனால் இப்போ தெரிலடி, ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு நீ பேசினது. ஒரு செகண்டில் என் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளோ ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன் என்னையா. எனக்கு என்ன பண்ணுறது தெரில, டக்குன்னு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ண வந்தேன். இங்கே பாரு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நான் எதுக்கு மறைச்சி வைக்கணும்? இங்கே பாரு மினி. ஜிமினா இங்கே பாரு, என்ன பாரு. உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? எதுவும் சொல்ல வேணாம். இங்கே பாரு, நான் சொல்லணும்டி, வயசை பார்த்து சொல்லணும். இங்கே பாரு ஜிமினா, பாரு, ஐ லவ் யூ ஜிமினா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான். இதுக்கடுத்து லாஸ்ட்டு பொண்ணாக இருக்க போகிறது நீ மட்டும்தான். தெரில உனக்கு ஏன்
கிஸ் பண்ணும்போது ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. மேபி உனக்கு ஏதாவது ஆகிருக்கலாம், எனக்கு புரியுது. ஜிமினா ஜிமினா நான் போயிட்டு வரேன் ஜிமினா. எங்கே போகிறேன்? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் மினி. இல்லை ஜிமினா, இது சரி வராது, விட்டுருங்க. என்ன ஆச்சுடி? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சு? ஒன்றும் ஆகலை ஜிமினா, கைவிடுங்க, நான் கிளம்புறேன். சொல்லிட்டு போன்னு சொல்கிறேன்ல, டென்ஷன் ஆகுது. என்னாச்சு? கைவிடுங்க ஜிமினா, நான் போகணும், அவ்வளோதான். எனக்கு ரீசன்லாம் கேட்காதீங்க, ப்ளீஸ் விடுங்க. இங்கே பாருங்க, விடுங்க. ஏய், நான் கிஸ் பண்ணதும் இங்கே பாருங்க, அதை பற்றி பேசாதீங்க, ப்ளீஸ் விடுங்க. ஏய் மினி, என்ன ஜிமினா, இதுக்கடுத்து நான் வரமாட்டேன், சாரி. ஹே, என்ன அவள் ஓடுறான்? ஹே நில்றி. ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ மினி பாட்டில் அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ ஜிமினிக்கா இங்கே டியர்ஸ் வருது, ஏதோ தப்பு பண்ண போயிட்டோமாடா, அந்த மாதிரி தான். சரி ஓகே, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்ட் என்னடா இப்படி முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 பார்ட்குள்ளே நான் இது வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன், ஓகேவா? ஸோ 1 hour அந்த மாதிரி போட்டுட்டு. ஓகேடா அம்மி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.